அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நாளையில இருந்து இந்த திருடன் யாரோட பேக்கும் திருட முடியாது. அது எப்படி? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வீர் என்கிட்ட சொன்னது என்னன்னா அந்த திருடனை ட்ராப் பண்ண போறேன்னு. நான் இங்க இவ்வளவு நேரமா சுத்திட்டு இருக்கேன், ஆனா இங்க ஒரு திருடனையும் காணுமே. இங்க பாரு சுல்புல், நீ ஜிண்டுவோட சேர்ந்து பின்னாடியே வரணும். அந்த திருடங்களை இந்த ஊரை விட்டு இன்னைக்கு துரத்தியே ஆகணும், சரியா? என்ன விடு, என்ன விடு, விடு. ஒரு ரோபோ பாய், இவனே ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய், இது ரோபோ பாய். ஒரு ரோபோ பாய், இவனே ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய், இது ரோபோ பாய். இது ரோபோ பாய், இது ரோபோ பாய். ஜிண்டு, நீ இவனை புடிச்சுக்கோ, நான் இம்லே போய் காப்பாத்துறேன். ஓகே பாஸ். காப்பாத்துங்க, யாரு இங்க ஜெயில கொண்டு வந்தது? உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை அந்த மரத்துல ஒளிச்சு வச்சிருந்தோம். ஆனா இங்க ஒரு மரம் கூட இல்லையேப்பா. மரம் எப்படி திடீர்னு இங்க வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? தயவு செஞ்சு என்ன விட்டுற, என்ன போக விடு. அந்த மரத்துக்கு இப்போ லஞ்ச் டைம். அது திருடுங்களை மட்டும்தான் சாப்பிடுமா. அந்த மரமே விடணும்னு நினைச்சா தான் உன்னால போக முடியும். அம்மா காப்பாத்துங்க, என்ன விடுற, நான் ரொம்ப சின்ன பையன், என்ன சாப்பிடாத. இனிமே நான் திருடவே மாட்டேன். திருடுறது ரொம்ப தப்புன்றத ஒத்துக்கிறேன். இப்ப போ, ஆனா மறுபடி திரும்ப வராத. సామి థాంక్యూ థాంక్యూ సార్. ఒకవేళ పోలీసులు సైన్యం గాని నా దగ్గరికి రావాలని ప్రయత్నిస్తే నేను ఈ ఫర్సట్ గంజ్ నగరాన్ని మొత్తం ధ్వంసం చేసేస్తాను. అర్థమయ్యిందా? వీర్, నగరం చాలా క్లిష్ట పరిస్థితుల్లో ఉంది. నగర ప్రజల ప్రాణాలు ప్రమాదంలో ఉన్నాయి. అందుకని ప్రజల ప్రాణాలు కాపాడడానికి స్వయంగా నాకు నేనే కోబ్రాకు లొంగిపోవాల్సి ఉంది. వద్దు తాతయ్య, నేనున్నానుగా. మీరేగా అంటూ ఉంటారు పాజిటివ్ గా ఆలోచిస్తే అసాధ్యం కూడా సుసాధ్యంగా అయిపోతని. కోబ్రా దగ్గరికి మీ బదులు నేను వెళ్తాను. వీర్, మనం ఇప్పుడు ఆ బుర్జు పైకి ఎక్కాలి. ఎలా? జింటూని పిలు. జింటూ, దినాదిన్, నేనే చింటూ, నా పేరే చింటూ. మీ సమస్య ఏమిటి చెప్పండి బాస్. జింటూ, ఆ బుర్జు దగ్గర భయంకరమైన నేరస్తుడున్నాడు. అతనికి ప్రేమ సహాయ కావాలట, లేకపోతే నగరాన్ని నేలమట్టం చేస్తాడు. అయితే ఇందులో సమస్య ఏముంది? అతనికి డాక్టర్ సహాయ కావాలంతేగా. ఈ నగరంలో సహాయ పేరుతో ఎంతమంది డాక్టర్లు ఉన్నారో వాళ్ళందరినీ ఇక్కడికి రప్పిస్తాను, చూడండి. ఏంటిది? ఏమైంది? నేను ఇక్కడున్నానేంటి? ఆపరేషన్ మధ్యలో ఇలా జరిగిందేమిటి? నేను బాత్రూమ్ లో ఉన్నాను కదా, ఇక్కడికి ఎలా వచ్చాను? అరే, నేను నా ఫ్యామిలీతో పాటు డిన్నర్ చేస్తున్నాను కదా, ఇక్కడికి ఎలా వచ్చాను? అందరినీ పంపించేయి త్వరగా. ఓ, నాకేమీ అర్థం కావడం లేదు. వాళ్ళని పంపించడానికైతే ఎక్కడికెందుకు తీసుకురావడం? ఇప్పుడు నేనే ఏదో ఒక ఉపాయం ఆలోచించాలి. ఇక నువ్వు వెళ్ళు, నేనే ఏదోటి ఆలోచిస్తాను. అయితే ఒక్క పని మాత్రం చేసి పెట్టు. ఆ ఎగిరే సూత్రం ఏంటో నాకు చెప్పు, ఆ పైన నువ్వు వెళ్ళిపోవచ్చు. అలాగే బాస్. సూత్రం ఏంటంటే అగడం బగడం ఆలం పాలం ఎకడం దిగడం డమ్ డమాడం అని చెప్పి నేను ఎగరాలి లేదా మేము ఎగరాలి అనండి. మీరు ఎగరగలరు. మీకు నా సహాయం అవసరమైనప్పుడు నన్ను పిలవండి. థ్యాంక్ యూ. ఈ మాత్రం సాయం చాలు. అగడం బగడం ఆలం ఫాలం కడం తిక్కడం దమ్ డమాడం. ఇప్పుడు మేము పైకి ఎగరాలి. బాగా చుల్బుల్, బాగా ఎగరు.
బాస్ బాస్ చూసారా డాంకీ గాల్లో ఎలా ఎగురుతోందో? డాంకీ ఎగరడం ఏంటి? ఎక్కడ? నువ్వేం మాట్లాడుతున్నావు? డాంకీ ఎక్కడైనా ఎగురుతుందా? చల్బుల్ చల్బుల్ చల్బుల్. ஆமா ஆமா நான் தான் சுல்புல். ஆமா நீங்க யாரு? எஸ், நம்ம சொல்புல்ல கண்டுபிடிச்சிட்டோம். சொல்புல், நீ கவலைப்படாத. நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன். ஆனா நீ இப்போ எங்க இருக்க? நான் டோபி காட் இடத்துல இருக்கேன்ப்பா. டோபி காட் என்ன புடிச்சு வச்சிருக்காரு. தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமா வாப்பா, நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத சொல்புல், நான் இதோ கிளம்பிட்டேன். அந்த டாங்கி அந்த குருவி கூட என்ன பேசிக்கிட்டு இருக்கு? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த டாங்கிய நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க இங்க சொல்புல்ன்ற பேர்ல ஒரு டாங்கிய பாத்தீங்களா? அவன் பாக்குறதுக்கு குஸ்தியாவும் புஸ்தியாவும் இருப்பான். நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? நான் பார்த்திருக்கேன். அதோ அந்த கடைசி வீட்ல தான் அத நான் பார்த்தேன் தம்பி. ரொம்ப நன்றிங்க. உங்களால எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை கூட்டிட்டு போயிடுங்க. போங்க. அதோட ஓனர் இங்க தான் இருக்கான். அவன் பாத்துட்டானா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கவலைப்படாத. இது வரைக்கும் எங்க கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. என்ன புரிஞ்சுதா? வீர் வீர், நான் இங்க தான் இருக்கேன். நான் சொல்றது கேக்குதா? சொல்புல் போச்சுடா. ட்ரக்கெல்லாம் என்னால நிறுத்த முடியாது தம்பி. ஆனா உன்னை என்னால தடுத்து நிறுத்த முடியும். இந்த வீர் வீர், என்ன காப்பாத்து. நான் உங்களை அவ்வளவு சீக்கிரமா விட்டுருவேன்னு நீங்க நினைச்சீங்களா? என் நண்பனை உங்களால கூட்டிட்டு போக முடியாது. ஒரு வழி சொல்றேன். இந்த ஜெட் ஷூ இத நீ போட்டுக்கிட்டு பறக்க முடியும். சில ஸ்டெப்ஸ நிலத்துக்கு மேல வை. அப்பதான் அந்த அனகொண்டா உன்னை டிடெக்ட் பண்ணி உன் பின்னாடியே உன்னை துரத்திக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் நீ பறக்க ஆரம்பிச்சிரு. அதனால உன்னை பிடிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சது தாத்தா, நான் அப்படியே செய்றேன். இந்த ரிமோட் வச்சுக்க. நீ இந்த கிரீன் பட்டனை அழுத்தினா ஜெட் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நீ பறக்க ஆரம்பிக்கலாம். நீ இந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணினா அதுக்கப்புறம் ஜெட் கீழே வந்து லேண்ட் ஆயிடும். ரெட் பட்டனை பிரஸ் பண்ணு. ரெட் பட்டனை. உனக்கு இந்த ஷூஸ போட்டு பழக்கம் இல்லல்ல, அதனாலதான். மேல பறக்கறப்ப நீ உன் பாடிய சரியா பேலன்ஸ் பண்ணணும். இல்லனா இப்ப ஆனது மாதிரியே நடக்கும். சரிங்க தாத்தா. ஓகே வீர், முதல்ல நீ வெளியே போய் இந்த அனகொண்டாவை ஊரை விட்டு வெளியே துரத்து. வீர், நீ உதவிக்காக ஜிண்டுவை ஏன் கூப்பிடல சொல்லு. அட, ஒரு பிரச்சனை இருக்கிறது பத்தாதா? இன்னொரு பிரச்சனையோட நான் டிராவல் பண்ணணுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஜிண்டு, எங்களை காப்பாத்து. நீ எங்க இருக்க? நான் இங்க தான் இருக்கேன் சொல்புல். சொல்லு, நான் என்ன செய்யணும்? உன்னால அந்த அனகொண்டாவை ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்றேன். அதை என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாரு. அடடா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க சிண்டு? நீ என்ன சொன்னியோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொன்ன யோசிச்சு பாரு, அததான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா நீ எல்லாருக்கும் 400 கிராம் கொடுத்த, இவனுக்கு மட்டும் கொடுக்காம விட்டுட்டியே. சிண்டு, நீ கிளம்ப. உன்னால எதுவும் முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடாமா. போன்னு சொல்றதுக்காக எதுக்கு என்ன மறுபடியும் கூப்பிடுறீங்க? சரி, நான் கிளம்புறேன். மறுபடியும் என்ன கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. கிளம்ப.